நகராட்சி நிர்வாகத்துறைக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 28,227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் 5,463 கோடி ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1,471 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாயும், தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 1,996 கோடி ரூபாயும், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3,934 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1,634 கோடி ரூபாயும், கல்வி உதவித்தொகைக்காக 460 கோடி ரூபாயும், புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்க 291 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு உணவு நுகர்வோர் துறைக்கு 17,068 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு துறைக்கு 4,435 கோடி ரூபாயும் இடைக்கால பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துக்கு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.